பட் இப்போ இருக்கிற நம்ம நாட்டோட நிலவரம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா போர் அப்படிங்கிற ஒரு சூழல் துவங்கியிருக்கு. இன்றைக்கி வந்து 2வது நாள் நம்ம இந்தியா பார்டரில் பாகிஸ்தான் பார்டர் கிட்ட தான் போர் வந்து துவங்கியிருக்காங்க. இது எப்போ முற்று பெறும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியாது. சீக்கிரமாக இது முடிவடைந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா போர் அப்படிங்கிறதே வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வேறு நாடுகளுக்குள்ளே நடந்த போர்களில் வந்துட்டு மக்கள்கள் எல்லாருமே வந்து குழந்தைகள் முதல் கொண்டு அந்த தாய் தந்தையர்களை இழந்து கட்டிடங்கள் இடிந்து அந்த விஷயங்களுக்கு உண்டான வீடியோக்கள் நம்ம எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். அந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வேறு நாடுகளுக்கு நடக்கும்போதே அது நமக்கு இங்கே ரொம்ப கண்ணீர் வடிக்கும் நிலைமையாக நமக்கு இருக்குது. இதுவே நம்ம நாட்டிலையுமே வந்து இப்போ போர் வந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து சீரியஸாக அதை பார்க்கணும். அப்போது அந்த சீரியஸ்னஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்கள் எந்த வயதானவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நாட்டுப்பற்று அப்படிங்கிறத ஒன்று சொல்லி கொடுத்துருந்தால் கண்டிப்பாக அந்த நாட்டுப்பற்றுக்குண்டான உணர்வு உங்களுக்கும் இருக்கும். அப்போ உங்களுடைய மூதாதையர்களுடைய குணம்தான் உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அந்த காலங்களில் அரசர்கள் காலகட்டத்தில் போர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்களும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அந்த உணர்வு கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் தான் இருக்கும். அப்போ அந்த போர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களும் இறந்தால் அது ரொம்ப நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு துக்கமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்காமல் நம்ம தொழில், நம்ம ஆடம்பரம், நம்மளுடைய சினிமா வாழ்க்கை, நம்மளுடைய போதைப் பொருளான குடி, அதே சமயத்தில் தேவையற்ற பழக்க வழக்கங்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை கேலி கிண்டல் செய்வது, அதாவது நல்ல படித்தவர்களாக இருந்தாலும் செய்கிறார்கள், படிக்காத மக்களாக இருந்தாலும் இதை வந்து சாதாரணமாக செய்கிறாங்க நம்ம நாட்டுக்குள்ளே. அப்போது போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னுமே வந்து அதை சீரியஸாக எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக அது தெரியும், அது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது. பட் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சிறிய வயதில் நீங்கள் படிக்கும்போதே இந்த போர் பற்றின உணர்வு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சீரியஸான விஷயம்தான். அதே சமயத்தில் இந்த இராணுவத்தில் வந்து இறந்தால் அவங்களோட இழப்பு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய இழப்பாக தான் இருக்கும். அப்போது நம்ம தொழில் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ், என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயந்திரம், மாந்திரிகம், பரிகாரம் இதெல்லாம் நான் சொல்லலாம். பட் ஒரு விஷயம் நம்ம நாட்டில் போருங்கிறது இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்காமல் நான் தினசரி என்னுடைய பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் அது வந்து என்னுடைய உள் உணர்வு, என்னுடைய மனசாட்சிக்கு அது எனக்கு சரிப்பட்டு வராது. அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த விஷயத்தை முதல்ல நான் துவங்கி சொல்லிடுறேன். இந்த போர் நல்லபடியாக சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிறது நான் வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான நான் விஷயம் சொல்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் ஒரு கனவு கண்டு பாருங்கள். அதாவது இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மக்கள், வேறு மக்கள்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வேறு நாட்டு மக்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து போர் தொடுத்து உள்ள இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிட்டாங்கன்னு வைங்க. நம்மளுக்கும் அதே நிலமை தானே, நம்ம கட்டிடங்கள் எல்லாமே இடிச்சிருவாங்க. அதே சமயத்தில் குழந்தைகள் பெற்றோர்களை விட்டு தவிப்பாங்க. நம்ம உறவுகளை வந்து நம்மளும் விட்டு தவிக்கணும். கிட்டத்தட்ட சுனாமி தான் இயற்கை சீற்றத்தோடு இந்த பூமி நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதே சமயத்தில் பூகம்பம் தான் நம்ம இயற்கை சீற்றத்தை விட்டுட்டு ஒரு 2 நாளில் போயிடும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் போர் அப்படி கிடையாது. போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது சீக்கிரமாகவும் வரலாம், லேட்டாகவும் செய்யலாம். அதில் எத்தனையோ வீரர்கள் இழக்கப்படலாம், நமது வீரர்கள். அப்போது வேறு நாட்டு வீரர்கள் இழக்கிறாங்க அப்படின்னா அதற்கு நம்ம கண்ணீர் வடிக்க தேவையில்லை. பட் நம்ம வீரர்களுக்காக நம்ம வருத்தப்பட்டு தான் ஆகணும். இந்த போர் வந்து எதற்காக துவங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனித்தோம் அப்படின்னா, வேறொரு நாட்டிலிருந்து நம்ம நாட்டோட அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு நம்ம நாட்டு மக்களை கொன்னுட்டாங்க. இதுவும் தான். அப்போது
இதனால் வந்துட்டு நம்ம நாட்டு தலைவர் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு வந்து போர் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம நகரணும். அப்போது இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் மோடிக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். நம்ம ஏன் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாட்டு பிரதமர் அவர், சரிங்களா? அப்போ பிரதமருக்கு நாட்டு மக்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த போர் டைமில் ஒரு ராஜா வந்து ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒருத்தர் கூட அகைன்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த போர் முடியணும், நல்லபடியாக சீக்கிரமாக முடியணும். அது வந்து நீடிச்சுட்டே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறது. ஏன்னா போர் அப்படிங்கிறது உயிர் இழப்புகள் கொண்ட விஷயங்கள். அப்போ அந்த போர் ஏன் துவங்கினது அப்படிங்கிறது நம்ம நாட்டு பிரதமர் மோடிக்கு தான் தெரியும். அவங்க வந்து தயார் நிலையில் எல்லாமே இராணுவ படையோடு இருக்கங்காட்டி தான் அவங்க வந்து அந்த போர் செய்கிறாங்க. இப்போ அவங்க நாட்டை வந்து நம்ம ஆக்கிரமிக்கணும் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா இந்த போர் எப்போவும் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். பட் நம்ம வந்து பாகிஸ்தானை ஆக்கிரமிக்கும் எண்ணம் நமக்கு கிடையாது. பட் பாகிஸ்தான்காரங்க நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் ஒரு போர் வந்து எதிர்நாட்டுக்காரங்க நம்ம மேலே துவங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக மக்களுடைய மனநிலையை பார்ப்பாங்க. அந்த மக்கள் வந்து கோழையாக இருக்காங்களா அல்ல எல்லாரும் வீரர்களாக இருக்காங்களா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம நாட்டிலே வந்து நிறைய சம்பவங்கள் நம்ம உலக அளவில் போயிருக்கு. நிறையா மணிப்பூர் விஷயங்கள் போயிருக்கு. அதே சமயத்தில் கல்கத்தா டாக்டர் விஷயங்கள், இப்போ ரீசெண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து போயிருக்கு. இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப கேவலமான விஷயங்களோட, ஒரு வீரமே இல்லை, கோலத்தனமாக பெண்களோட நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து கோலத்தனங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி எதிரி நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இது சகஜமான விஷயம். அதுபோல் தான் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ரொம்ப ஒரு கோலத்தனமாக தான் இருக்கிறாங்க. யாருக்கு வந்து ஒரு வீரம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு எடுத்துக்காட்டே நான் சொல்கிறேன். ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு அமரன் படம், அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்ததை நான் பார்த்தேன் வீடியோவில். அதில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, என் பையனை வந்து நான் ஆர்மிக்கு அனுப்ப மாட்டேன் இந்த மாதிரியெல்லாம் அப்படிங்கிறாங்க. நான் அதை பார்த்துட்டு என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் யோசிக்கும் போது அவங்க பையனை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப கேராக எடுத்து நல்லா செல்லமாக வளர்த்தி கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுக்கணும் நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, அந்த கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்து அவங்க இந்த நாட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டை யார் காப்பாற்றுறது? பார்டரில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பர்சன்ஸ் தான். இந்த அம்மா வந்து இப்போது இந்த 2024-25 காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய சுயநலவாதியான ஒரு பெண் அவங்க இருக்காங்க அப்படின்னா அப்போ மக்களுக்கு ஒரு வீரங்கிறது இல்லை, கோலத்தனமாக இருக்காங்க. பிகாஸ் அந்த பெண் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நினைக்கிறாங்க, நான் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் உங்களை பாதுகாக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வேலி போட்டு எந்த புலி கரடி சிங்கம் எதுவும் வராமல் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்களுக்கு வேலி போட்டு கொடுத்துட்றாங்களா? அது வந்து உங்களுக்கு வீரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த பெண்மணிக்கு. இதுவே வந்து நம்ம முன்னோர்கள் எத்தனையோ நம்ம நாட்டில் மூதாதையர்கள் நிறைய பேர் வீட்டுக்கு ஒரு ஆண் மகனை வந்து மிலிட்ரிக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இப்போது இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ சுயநலமாக இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, நான் என் பையனையெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. அவங்க அனுப்புங்கன்னு யாரும் கேட்க கிடையாது. அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் இராணுவத்துக்கு போகிறாங்க. பட் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலாக அதை ஒரு வந்து சீரியஸாக அவங்க சொல்கிறாங்க. சீரியஸாக சொல்கிறதுக்கு இப்போ அவங்க இந்தியாவுக்குள்ளே போர் தொடுத்து நம்ம சைடு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. வேறு நாட்டு வீரர்கள், இராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்ம நாட்டு வீரர்கள் அதிகமாக இருந்தால் தானே நம்ம இன்னொரு நாட்டை வந்து எதிர்கொள்ள முடியும். அந்தளவுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோதான் வயசு, அவ்வளோதான் பக்குவம். அந்த பக்குவம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த வீட்டு ஆண்களுக்கு அவ்வளோதான் வீரம் அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும்.
என்னுடைய தாத்தாக்கள் வந்து பரம்பரையாக நாங்கள் வந்து மாந்திரிக வழி தான். அதே சமயத்தில் என் தாத்தா கூட பிறந்தவர்களே வந்துட்டு இராணுவத்தில் பணிபுரிந்து வந்தவங்க தான். சரிங்களா? அதனால் எதுலேயுமே வந்து ஒரு வீரம் அப்படிங்கிறது யாருக்குமே வேணும். அந்த வீரம் பெண்ணுக்கும் வேணும், ஆணுக்கும் வேணும். இந்த ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் நம்ம வந்து தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வீர உணர்வுகள் தான் நாளைக்கு அவங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இதுவரையும் நம்ம முன்னோர்கள் நிறைய பேர்த்துக்கு வீரத்தை கொடுத்துருக்காங்க. பட் இப்போ எல்லாமே வந்து வீரத்தை எல்லாம் கொடுக்கறதில்ல, எதுவுமே கொடுக்கறதில்ல. அப்புறம் என்ன ஆகிடுது, நான் என் குழந்தைய நானே வந்து வளர்த்துவேன், என் பையனை நானே வளர்த்தி கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுக்கணும்னு கனவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பையனுக்கு செல்லம் கொடுத்து நிறைய ரோட்டில் நிறைய ஆக்சிடெண்ட் பண்ணி எவ்வளவோ உயிர்கள் வந்து சின்ன சின்ன பசங்கள் வந்து இறந்து போகிறாங்க. உங்களுடைய பேராசை வந்து கடவுள் வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பார். சரிங்களா? நீங்கள் வெளியே வாயை திறந்து எதுவும் சொல்லலைனாலும் உங்கள் மனதில் பதிகிற அந்த விஷயங்கள், மனசில் நீங்கள் எண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ஆண்டவன் வந்து அவரோட உலகத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பார், கவனிச்சுட்டு தான் இருப்பார். சரிங்களா? நீங்கள் உங்கள் மனதில் என்ன விதைக்கிறீங்களோ அதுக்கு தான் பதில் கிடைக்குது. அப்போது நம்ம நாட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த போர் நம்மளால் தான் உருவாக்கப்பட்டது, நம்ம நாட்டு மக்களால் தான் உருவாக்கப்பட்டது. ஏன்னா எதிரி நாடுகளுக்கு நம்மளை இலக்கநாட்டமாக நினச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மக்களுக்கு வீரம் கிடையாது, எல்லாரும் கோழைகள் ஆகிட்டாங்க. நிறையா பேர் மதுவுக்கு அடிமையாகிட்டாங்க. நிறையா பேர் பெண்களை மதிக்கிறதும் கிடையாது, பெண்களை வந்து அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறது. முக்கியமாக போர் அப்படிங்கிறது ஒரு எதிரி நாட்டு எந்த கட் ஆஃபில் தெரியுங்களா பண்ணுவான், பெண்கள் வந்து அந்த நாட்டில் வந்து மதிக்கப்படலை அப்படின்னா எதிரி நாடு சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போர் துவங்கறதுக்கு. அப்போ இவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம பிரதமர் வந்து கண்குளராக பார்க்குறாங்க. பட் அவங்க கண்டிப்பாக இராணுவத்தை கண்டிப்பாக அவங்க நல்லாவே வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம இந்த போரில் வந்து அவங்க பிரதமர் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அடுத்த வீடியோலேருந்து நம்ம எப்பவும் போல் காலை சக்கரத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நன்றி நேயர்களே.